ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் கேக் வச்சு செய்யக்கூடிய ஒரு புதிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இப்படி நம்ம கேக்கில் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம இது வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்காக ஒரு 6 இன்ச்சில் செஞ்ச ஒரு வேனிலா கேக் பேஸ் தான் எடுத்துருக்கேன். அப்போ அதை நம்ம பொடிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அது கூட நான் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோல்டு நமக்கு கடையில் வாங்க கிடைக்குங்க. இது மோல்டு இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம கையிலேயே இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மோல்ட்ஸும் கடையில் வாங்க கிடைக்கிது. அப்போ கொஞ்சம் கேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த மோல்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது ரொம்ப நம்ம பிசையும் போது ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கரெக்டான இந்த அளவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். லூஸ் ஆகிட்டாலும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஷேப் வராது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். இது 3 அணை உள்ளது இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுமோ அந்த அளவுக்கு இது நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது. இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குகிற ஷாப்பில் இது அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஸ்டிக்ஸ், நம்ம அந்த குச்சி ஐஸ் எல்லாம் சாப்பிடும்போது இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வேணும். இப்போ இந்த கேக்கை அந்த மோல்டை நம்ம மேலே ஒரு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை அதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணலாம். ஃபுல்லாக போக தேவையில்லை, பாதி அளவுக்கு வச்சா போதும். பார்த்திங்களா, ஒரு குச்சி ஐஸ் ஷேப்பில் வந்துடுச்சு. இது மாதிரி எல்லாத்துலேயும் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்போ தான் இது நல்லா செட் ஆகி கிடைக்கும். அரை மணி நேரம் முடித்து நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக உடஞ்சி போகாமல் நல்லா கரெக்டாக நமக்கு இது கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மோல்ட்லேருந்து டிமோல்ட் பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு 10 கேக்சிக்கிள்ஸ் இந்த மாதிரி செஞ்சேன். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எது வேணாலும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் ஊற்றி இந்த கேக்சிக்கிள்ஸை டிப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா அது செட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நமக்கு பிடித்தமான டிசைன்ஸ் போட்டுடலாம். நான் இப்போ கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டு கொடுக்குறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு டிப்பை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி டிசைன் நமக்கு வரும். அது மேலே கொஞ்சம் கோல்டன் பால்ஸ், குட்டி குட்டியான கோல்டன் பால்ஸ் அதையும் போட்டு கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.